ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 3 ஜூலை வெள்ளிக்கிழமை. ஓகே. ஸோ தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் 1000 உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் ஜப்பான் ஒத்துழைப்புடன் அமைக்க முடியும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து ஜப்பான் பிரதமர் சனே தக்காய்ச்சி, ஓகே, முதல் பெண் பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடிய சனே தக்காய்ச்சி அவர்கள் இந்தியா வந்திருந்தாங்க. ஓகே. நேற்று நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ஒரு ஒப்பந்தங்கள், அந்த வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தங்கள் எல்லாத்துலேயும் கையெழுத்திட்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட 1000 உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலைகளை அமைக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ ஸோ நம்மளுடைய லைக் எரிவாயுவை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி இது பண்ண போகிறாங்க, அமைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு ஜப்பானுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுது. ஏன்னா ஜப்பான் கிட்ட எல்லாமே இருக்குது. லைக் சைனா மாதிரி எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகே. ஸோ உலக அளவில் பார்த்திங்கன்னா ஜப்பானும் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் வரிசையில் இருக்கிறதுனால இந்த ஒரு ஒப்பந்தங்கள் வந்து முக்கிய இதுவாக பார்க்கப்படுது. சரிங்களா? அதே மாதிரி எவ்வளோ வர்த்தகம் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூபாய் 5.90 லட்சம் கோடி முதலீடு வந்து இலக்காக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு வந்து $10 trillion அவங்களுடைய இலக்கு. ஓகே. கொடுத்துருங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய ஒப்பந்தங்கள் லைக் வர்த்தகம், இராணுவம், கடல்சார் ஒப்பந்தம், ஸோ எல்லாமே விநியோக சங்கிலி, தொழில்நுட்ப டெக்னாலஜியில், ஓகே, ஏஐயில், டெக்னாலஜியில் எல்லாத்துலேயுமே 17 முக்கிய துறைகளில் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு முதலீடு பண்ண போகிறோம். ஓகே. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீட் ஜேஇ அடிப்படையில் சேர்க்கை, பொதுத் தேர்வு மதிப்பெண்ணுக்கு 50% முக்கியத்துவம் அளிக்க பரிசீலனை. ஸோ இங்கே என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நமக்கு லைக் நீங்கள் வந்து டாக்டர்ஸ் இது பண்ணோம் அப்படின்னா நம்ம நீட் எழுதணும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஐடி, ட்ரிபிள் ஐடி, அப்புறம் என்ஐடி, இந்த மாதிரி நேஷ்னல் காலேஜ் அந்த மாதிரி சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து JEE எழுதணும் இல்லையா? ஸோ ஜேஇ எழுதணும். ஸோ இப்போது இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நிறைய இந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸ்கூல்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ்லாம். ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் வந்து கோச்சிங் சென்டர்ஸோட டைப் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கான ட்ரைனிங்ஸை தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஓகே. அதாவது அவங்க வந்து இதுவே நடத்த அந்த எக்ஸாம்ஸ்க்கு இது இது பண்ணுறத முடிச்சுட்டு, எக்ஸாம்ஸ்க்கு போர்ஷனை முடிச்சுட்டு ஃபுல்லாக இதுக்கான ட்ரைனிங்கும் வந்து பேரலாக கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. அதாவது கோச்சிங் சென்டரோட ஜாயின் பண்ணி அப்படின்ற ஒரு விவாதம் வந்து கிளம்புது. ஓகே. ஸோ இதை வந்து தவிர்க்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதே சமயம் வந்து நிறைய குளறுபடிகளும் நடந்திருக்கு இல்லையா? இப்போ ரீசெண்டாக நீட்டில் கூட பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா? ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது கடந்த ஆண்டு. ஓகே. 9 பேர் கொண்ட குழு. அந்த குழு வந்து என்ன பரிசீலனை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன சஜஷன் தராங்க அப்படின்னா, இந்த நீட் ஜேஇ அந்த மார்க்ஸ் வரும் இல்லையா? எக்ஸாம் எழுதி. ஸோ அதை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம வந்து மெடிக்கல் இந்த சேர்க்கை வந்து பண்ண வேணாம். மெடிக்கல் இன்ஜினியரிங் சேர்க்கை பண்ண வேணாம். கூட அவங்க பப்ளிக் எக்ஸாமில் ஒரு மார்க் எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த மதிப்பெண்லேருந்து ஒரு 50% வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதையும் ஆட் பண்ணி நம்ம வந்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்றத ஒரு பரிசீலனை இருக்கிறதா வந்து மத்திய அரசு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பிளானிங்கில் இருக்குது. பட் இன்னும் எக்ஸிக்யூட் எப்போ ஆகும்னு தெரியல. ஓகே. ஸோ இதுதான் நியூஸ், பேசிக்கான நியூஸ் இதுதான். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக மற்ற நியூஸஸ்குள்ளே போயிடலாம். ஓகே. நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் பார்த்துருவோம். என்எல்சி தலைவராக சனோஜ் குமார் ஜா கூடுதல் பொறுப்பேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளராக இருக்கக்கூடிய இவர் வந்து இப்போது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டில், என்எல்சி அதனுடைய ஒரு தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. பேக்ரவுண்ட் அவ்வளோ தேவையில்லை. ஓகே. ஸோ அடுத்து வந்தோன்னா எடிட்டோரியல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா, ஏஐ தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுவதை நீதிமன்றங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஐ அதாவது இப்போது நிறைய வழக்கறிஞர்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நிறைய கேஸ் ரெஃபரன்ஸை வந்து
குடுத்து வாதாடுறாங்க. ஓகே. பேசிக்கா கேஸ் ரெஃபரன்ஸ் வச்சு வாதாடுவாங்க அவங்க தரப்புக்கு. பட் அது உண்மையா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்களா? அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு. ஓகே. சில ஃபேமஸான கேஸஸ் வந்து உண்மையான்னு வெரிஃபை பண்ணி தீர்ப்பு குடுக்கலாம். பட் இப்போ ஏஐ வந்து நெறைய ஃபேக் கேஸஸ ஜெனரேட் பண்ணி குடுக்குது. ஓகே. இந்த மாரி ஒரு கேஸ் நடந்துச்சு. இந்த மாரி ஒரு கேஸ் வந்து இதில இந்த மாரி தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அப்படின்ற மாரி சில சஜஷன்ஸ் வரதுனால, ஏஐ தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுவதை வந்து நீதிமன்றங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கடுமையா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ, இதனால வந்து ஜனநாயகம் பாதிக்கப்படுது. ஜனநாயக படுகொலை நடத்தப்படுது. இத பேஸ் பண்ணி தீர்ப்பு குடுத்தா, அது இன்னும் பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுது. இல்லையா? ஸோ, அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு கைட்லைன்ஸும் வந்து அ நீதிமன்றம் சார்புல குடுத்துருந்தாங்க. ஓகே. நம்ம கூட அத பார்த்தோம்னா ஒரு 14 பாயிண்ட்ஸ் இல்லையா? ஸோ, ஓகே. அத பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க இது பார்க்குறோம். சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ மேற்காசிய போரால எண்ணெய் நிறுவனங்களுக்கு எவ்வளோ கோடி இழப்பு அப்படின்றது நம்மளுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இப்போ ரீசென்ட்டா சொல்லியிருக்காங்க. அனலைஸ் பண்ணி. கிட்டத்தட்ட ரூபாய் 74,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டேட்டா தேவையில்ல. பட் ஜஸ்ட் ஒரு நியூஸா நம்ம பார்க்குறோம். ஓகே. ஆ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். தேங்க் யூ.